ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் நீங்கள் என்னெல்லாம் ஏன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கட்டும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நியூ இயர்னால எல்லாரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்போம் லைஃப்பில். அதே மாதிரி நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, என் சேனலில் கொஞ்சம் ஸ்டடீஸ் பற்றி சொல்லித்தர போகிறேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே சொல்லித்தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்களும் அது எல்லாமே கற்றுக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்ற எண்ணத்தில் நானும் நிறையாவே கற்றுப்பேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டெய்லியும் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்கணுன்னு நான் ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். ஸோ அதனால் டெய்லியும் நான் வீடியோ போடணுன்ற ஒரு மோட்டிவ்லேயே நான் இருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தானே போடணும். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்களும் கற்றுக்கோங்க. கீப் ஃபாலோ. கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு கற்றுக்கோங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லித்தரேன். இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். இதில் நவுன், ப்ரனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், இந்த 5 தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நவுன் பார்க்க போகிறோம். நவுன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங், இதுதான் வந்துட்டு நவுன். ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், அப்புறம் ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டீச்சர் அப்படிங்கிறது ஒரு பர்சனில் வராங்க, சிட்டிங்கிறது ஒரு பிளேஸில் வருது, புக் அப்படிங்கிறது ஒரு திங்கில் வருது. ஓகேவா? இவ்வளோதான் நவுன். செகண்ட் ப்ரனவுன் பார்க்கலாம். ப்ரனவுன் யூஸ்டு இன் பிளேஸ் ஆஃப் எ நவுன். ஒரு நவுன் இருக்க இடத்துல நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்ணலாம். அதை டைரக்டாக பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணுறது. இப்போது இந்த டீச்சர் அவங்க ஷீயாக இருக்கலாம், ஹீயாக இருக்கலாம். ஸோ அவங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஷீ ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, ஒரு பர்சனை. அதனால தான் வந்துட்டு இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அவங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்போ தே யூஸ் பண்ணுறோம். தென் வேர்ப் பார்க்க போகிறோம். வேர்ப் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்ம பண்ணுற எல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸ் தான். அது எல்லாமே ஒரு வேர்ப் தான். லைக் ஷோஸ் எ ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இப்போது ஷோஸ் ஒரு ஆக்ஷன், நம்ம பண்ணுற விஷயம் தான் வந்துட்டு ஒரு வேர்ப். லைக் பாருங்கள், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரன் கொடுத்துருக்காங்க. ரன் அப்படின்னா என்ன, ஓடுறது. ஸோ அப்போ ரன்னுங்கிறது என்ன, ஒரு வேர்ப். ஈட்டுங்கிறது சாப்பிட்றது. அப்போ ஈட்டுங்கிறது ஒரு வெர்பு. இந்த இஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டேட் லைக் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்துட்டு இந்த இஸ், ஆம், ஆர், அதெல்லாமே தான் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இதே வெர்பில் தான் சேர்க்குறோம். ஒரு ஆக்ஷன்ஸ் அண்டு ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது தான் நம்ம வெர்பில் பார்க்க போகிறோம். ஓகே, தென் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். ஒரு நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஹீ இஸ் அ பாய் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அவன் ஒரு பையன் அப்படின்னு முடிஞ்சிடும். பட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இப்போ டால்னு இருக்கு. அப்போ ஹீ இஸ் எ டால் பாய் அப்படின்னா, டால் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப உயரமான. அப்போ ஒரு பையன், ஆனால் அவன் என்ன பையன், உயரமான பையன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் என்ன அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். லைக் ஹாப்பி, ரெட். இப்போ ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னா வந்துட்டு அவள் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். பட் ஷீ இஸ் அ ஹாப்பி கேர்ள், அந்த ஹாப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். தென் ரெட். புக் அப்படின்னா அவ்வளோதான், அது ஒரு புக், அவ்வளோதான். ரெட் புக், ரெட் பென் அப்படின்னு நம்ம ஒரு முன்னாடி ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்துட்டு அட்ஜெக்டிவ். பார்க்க போகிறது அட்வெர்ப். டிஸ்கிரைப்ஸ் எ வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப். அப்போ நம்ம ஒரு வேர்பை எப்படி நம்ம வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு அட்வெர்ப். லைக் குயிக்லி. இப்போ ரன், இப்போ நம்ம வேர்பில் ரன் பார்த்தோம் இல்லையா, ரன்னுங்கிறது என்ன, ஒரு ஆக்ஷன் தான். ரன் அப்படின்னா என்ன, ஓடுறது. ஓகே, அப்போ ரன் குயிக்லி அப்படின்னு சொல்கிறோம். ரன்ஸ் குயிக்லி சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீ வேகமாக ஓடு. நீ இப்போ வெல் அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும். ஓகே, வெரி வெல், எனக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம ஒரு வேர்பை என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணுறோம். அவ்வளோதான் வந்துட்டு அட்வெர்ப். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுனாலும் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். நம்ம டெய்லி ஒரு கிளாஸில் டெய்லி ஒரு இங்கிலீஷ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.